ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை. ஹalleluya 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 ஹalleluya. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் 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 அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய பாதத்துல விழுந்து உம்மை வணங்குகிறோம், உம்மை நேசிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். ஹalleluya. இந்த வேளையிலப்பா எங்க மத்தியில நீங்க வாங்கப்பா, எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்கப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை தியானிக்க தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya. இந்த வார்த்தை மூலமா எங்க ஒவ்வொருவரோடு ஆவியானவர் பேசுங்கப்பா. ஹalleluya. உம்மை வரவேற்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். ரிபா பாபா பா ரகா தரா பல்லா கபா லபா எல்லா தடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. தொடக்கம் முதல் முடிவரை நீங்க அழுகிச்சீங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துறேன். எங்களை தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இன்னைக்கு நம்ம அஹ் வேரை பத்தி பார்க்கலாம். மத்தேயு 3:8-9-10 வாசிக்கலாம். மத்தேயு 3-அதிகாரம் 8-9-10. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் ஆம், எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கோடாரியானது வேற அருகே வைக்கப்பட்டிருக்குதுன்னு வசனத்துல. அப்போ இந்த ஏன் நல்ல கனி கொடுக்கல இந்த மரம்? வேருக்கு நல்ல ஒரு இது கிடைக்கல. வேர் நல்லா இருந்துச்சுன்னா, வேர் நல்லபடியா நல்ல சத்துக்களை உறிஞ்சு நல்ல வேரா இருந்துச்சுன்னா அந்த மரம் நல்ல கனியை கொடுக்கும். அதான் ஒரு இடத்துல இந்த பைபிள்ல இன்னொரு இதுல போட்டிருக்கோம். அது ஏசாயாவுல ஆண்டவர் அந்த நல்லா அந்த மரத்துக்கு நல்லா கொத்தி பூசி அப்படி நல்லா எல்லா கல்லுகள் எல்லாம் பொறுக்கி அதுக்கு நல்லா தண்ணி ஊத்தி நட்டு அதை வளரும்னு சொல்லி பார்த்தா அது வளர்ந்து புளிப்பான கனிகளை கொடுத்தான். அது அந்த மாதிரியான நம்ம கனிகள் கனிகளை குறித்து தேவன் எப்பவுமே நிறைய நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போயிருக்காங்கல்ல, அவங்க நியர் டெத் போய் பரலோகத்துல தேவனை சந்தித்தவங்க கூட ஒருத்தவங்க அப்படிதான் ஏஞ்சல் டிவில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வண்டியில போயிட்டு இருக்கும் போதே ஆக்சிடென்ட் ஆயிட்டு. ஆக்சிடென்ட் ஆன உடனே மேல பரலோகத்துல போய் நிக்கிறாங்களாம். இவங்களுக்கு அந்த ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்கறது மட்டும்தான் கேட்டுச்சான். அது மட்டும் கேட்டிருக்கு. ஆம்புலன்ஸ்ல இவங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. ஆனா இவங்க உயிர் பிரிஞ்சிருச்சு. போய் பரலோகத்துல முன்னாடி நிக்குது. அப்போ அங்க தேவ தூதர்கள் இருக்காங்களா. அப்ப தேவ தூதர்கள் இவங்க நேம தேடுறாங்களாம். தேடும்போது முதல்ல தேடிட்டு அப்ப இவங்க 2 கொஸ்டின் தான் கேட்டாங்களாம். நீ உன்னை போல பிறனை நேசித்தாயா? அது ஒண்ணு. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் அன்பு கூர்ந்தாயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ஏசுப்பாவை நேசிக்கணும், 2வது மற்றவங்களை நேசிக்க. அந்த 2 கொஸ்டினும் ஓகேன்னு சொன்னோம்னா நம்ம உள்ள போலாமா? அப்படி அந்த 2 தான் அவங்களுக்கு கேட்டிருக்கான். இவங்க அந்த கொஸ்டின் கேட்டோடனே இவங்க வாழ்க்கையில நடந்தது எல்லாம் அப்படியே அங்க டிவி மாதிரி எல்லாமே அந்த வீடியோ மாதிரி அங்க டிஸ்பிளே ஆகுதாம். அப்போ ஆண்டவரே இல்ல மன்னிங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டு அப்படியே சொல்லியிருக்காங்க. அப்புறமா ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுத்து இவங்க 2 பேருமே 2 பேர் உயிர் பிழைச்சிட்டாங்க. பிழைச்சு இந்த வந்தப்புறம் அவங்க அதுல இருந்து அவங்களோட லைஃபே மாற்றம் ஆயிருக்கு. அதனால அன்புங்கிற கனி இருக்கணும். அந்த கனி இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும்? எப்படிப்பட்ட கனிகள் நம்ம வாழ்க்கையில இருக்குது? அந்த எப்படிப்பட்ட வேர் நம்ம கிட்ட இருக்குது? அந்த வேர் எப்படி பரிசுத்தமாக்கப்படணும்? அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதனால இது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் நம்ம நினைக்கலாம் எப்படி வேணாலும் ஜெபிச்சா போதும். அந்த ஜெபித்தா கூட நம்முடைய கனிகளையும் ஏசப்பா பார்ப்பாங்க. நல்ல கனியா இருக்குதா? அப்படி கனி இருந்தாதான் அவங்க நல்ல ஊழிய நல்ல தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஊழியக்காரங்க அந்த வசனம் கூட இருக்குது. கனிகளினால் அவர்களை அறியலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம கனி நம்ம கனியை நல்ல கனியா வளர்த்துக்கணும். நல்ல குணாதிசயங்கள், ஆவியின் கனிகள்.
அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம் இதெல்லாம் வளர்க்கணும். அது எப்படின்னா உபத்திரவத்தின் வழியா ஆண்டவர் கொண்டு போவாரு, கற்றுக் கொடுப்பாரு. அப்படி நிறைய பாதை வழியா வேத வசனத்தின் வழியா கற்றுக் கொடுப்பாரு. அப்படி கற்றுக்கொண்டு வளர்ந்தாதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சீர்படுத்துவாரு, ஸ்திரப்படுத்துவாரு, சில இடங்களை கட் பண்ணுவாரு. அப்படி நிறைய உபத்திரவங்கள் மத்தியில ஆண்டவர் நம்மள அந்த வழியில கொண்டு போவாரு. அதே வசனம் தான் லூக்கா 3:8-9 சொல்லப்பட்டிருக்குது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். இப்பொழுதே கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கு. அந்த வேர் வேர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஏன் வேர் அருகே அப்படின்னு சொன்னா நம்ம ஆதாம் ஏவலா ஏசப்பா நல்ல ஒரு குணமாதான் உண்டாக்குனாங்க. நல்லவங்களாதான் அந்த ஏதேன் தோட்டத்துல உருவாக்கி வச்சாங்க. ஆனா அந்த நல்ல ஏசப்பாவுடைய சுவாபங்கள், குணங்கள் எல்லாமே இருந்துச்சு. அவருடைய சாயலின்படியே அவருடைய ரூபத்தின்படியே அவங்கள உருவாக்கி அவருடைய சுவாசத்தை ஊதினாங்க. ஆனா அந்த ஏதேன் தோட்டத்துல அவங்க இன்னொரு சத்தத்தை கேட்டாங்க. ஏவாள் என்ன பண்ணாங்கன்னா அந்த சாத்தானுடைய சத்தத்தை கேட்டாங்க. சாத்தானுடைய சத்தம் என்னது? அது வஞ்சிக்கிற சத்தம். அது அந்த சத்தம் அதை கேட்க 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 அதோட குணங்கள் வந்ததுனாலதான் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டே அவங்கள விரட்டிட்டாங்க. அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டாங்க. தேவனுக்கு கீழ்ப்படியாம இப்படி நிறைய அந்த காரியங்கள் அந்த சாத்தானுடைய குணங்கள் உள்ள வர ஆரம்பிச்சு. நன்மை தீமை அறியத்தக்க கனி புசித்து சாத்தானுடைய குணங்கள் நிறைய அந்த மனுஷனுக்கு. அதான் இப்ப எங்க பார்த்தாலும் நம்ம உலகம் முழுவதும் மனுஷங்க குணம் ஒரு சில ஒருத்தருக்கு இந்த நல்ல குணமும் இருக்கும், ஒரு குணம் கெட்ட குணம் அந்த மாதிரி இருக்கும். மற்றவங்க பார்க்கும்போது சரி எல்லா மனுஷருக்குமே இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதான் எல்லா மனிதருமே கெட்டு தேவ மகிமை இழந்து போயிட்டாங்க. அதுதான் பவுல் சொல்றாரு, நான் நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மாம்சம் என்னோட போராடுது. நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இது என்னோட போராடுதுன்னு சொல்றாருல. அந்த போராட்டம் தான் அந்த உலகத்துல நமக்கு அந்த அந்த பிசாசின் வேர் நமக்குள்ள வந்துருச்சு. இந்த ஆதாம் ஏவாளுக்கு மூலமா அந்த வேர்னால தான் இந்த மாதிரியான காரியங்கள் நம்மகிட்ட இருக்கு. அப்ப என்னென்ன வேர்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கசப்பான வேர் அப்படின்னு சொல்றாரு ஏசப்பா. அது எபிரேயர் 12:14-15-16-17 வாசிங்க. கசப்பான வேர் எபிரேயர் 12:14-17 வரை. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கமுண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவைப் போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இதுல என்ன போட்டிருக்குன்னா அந்த கசப்பான வேர் அது யார்கிட்ட இருந்துச்சுன்னா ஏசா கிட்ட இருந்திருக்கு. வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக அந்த தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே விட்டு போட்டுறான். தனக்கு வர வேண்டிய பாகம், தனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பிளஸ்ஸிங்கே அந்த சாப்பாடுக்காக அவன் விட்டு போட்டுறான். அந்த அந்த மாதிரியான கசப்பான வேர் நமக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கசப்பான வேர் இருந்தனா நம்ம சமாதானமா இருக்க முடியாது மத்தவங்களோட. இப்போ கசப்பான வேர் இருக்கும்போது அவங்க சகோதரர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை. ஏசா யாக்கோபு 2 பேரும் அவங்கள பார்த்தா அடிச்சிருவேன், அவனை கொன்றுவேன்னு சொல்லிட்டு தான் சொன்ன உடனே தான் அவன் யாக்கோபு வேற இடத்துக்கு அவங்க மாமா வீட்டுக்கு போறான். அதனால அந்த சமாதானம் போயிடும். கசப்பு இருந்தாலே அந்த சமாதானம்ங்கிற ஒரு ஆவியின் கனி நம்மகிட்ட இருந்து போயிடும். பரிசுத்தமா வாழ முடியாது. பரிசுத்தம் போயிடும். இந்த கசப்பான வேர் நம்ம யாராவது நமக்கு வேதனையான காரியங்கள் பண்ணியிருந்தா, நம்மளை துன்புறுத்தி இருந்தா, நம்மள அவமானமா பேசியிருந்தா, நமக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்திருந்தா அந்த மனுஷங்களை நம்ம மன்னிக்கணும். ஏன்னா அந்த கசப்பான வேர் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த கசப்பான வேர் அன்னைக்கு பிடுங்கி அந்த ரூட் அந்த வேர் பிடுங்கப்படணும். அது அந்த வேர் பிடுங்கப்படும் போது நமக்குள்ள ஒரு தேவ சமாதானம் வந்துடும்னா அவங்கள மன்னிச்சு அவங்கள விட்டுறேன். அது என்னோட இருதயத்துல இருந்து நான் எடுத்து போட்டுறேன். நான் அவங்கள மன்னிச்சுட்டேன், அவங்கள ஆசீர்வதிக்கிறேன், அவங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது
அந்த கசப்பான வேர் வந்து நமக்கு நீக்கப்படுது. அந்த மாதிரி நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது வந்து அடுத்து அடுத்து வந்து விக்கிரகத்துக்கு படைத்தவைகளை புசித்தது, அந்த மாதிரி சோதம் குமரா பாவம், அந்த பாவத்தினால வந்த வேர். அது வந்து வெளிப்படுத்தல் 2:14 சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் யூதா 1:6-13 வரை. இந்த 2 வசனம். முதல்ல யூதா படிச்சிருக்கீங்களா? யூதா 1ஆம் அதிகாரம் 6-13 வரை. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள். இவர்களுக்கு ஐயோ! இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் கார் இருளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு 7ஆம் ஓகே போதும். இதுல வந்து வேற 2 வாட்டி அற்று போனவர்கள், கனி இல்லாதவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. கனி இல்லாதவர்கள், வேர் வந்து அற்று போயிட்டு இவங்களுக்கு என்னென்ன பாவம் செஞ்சாங்கன்னா, நம்ம நோவா இது காலத்துல வந்து என்ன பண்ணாங்க, ஏசப்பா ஒரு வாட்டி இந்த உலகம் முழுசும் அழிச்சாங்க. அது ஏன் அப்படின்னா 6ஆம் அதிகாரத்துல அந்த முதல் வசனத்துல போட்டிருக்கோம், தேவ புத்திரர்கள் மனுஷரோட உறவு கொண்டார்கள், அப்படி ஷார்ட்டா போட்டிருக்கோம். அது என்னன்னா, அந்த தேவ தூதர்கள் வந்து மனிதர்களோடு சேர்ந்து வாழ்ந்ததுனால அந்த அந்த சோதம் அந்த நோவா காலத்துல அந்த உலகம் முழுதுமே அந்த பாவம் உண்டாயிடுச்சு. பாவம் பெருகிருச்சு. ஏன்னா அவங்க வந்து ராட்சதர்கள் மாதிரி இருந்தாங்க. அவங்களுடைய ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். ஆண்டவர் வந்து மனுஷங்களை தான் படைச்சிருக்காங்க. அவங்க தேவ தூதர்களோட சேர்ந்து வாழக்கூடாது. அவங்க அவங்கள மேரேஜ் பண்ணி அந்த அந்த பாவம் உண்டானனால அந்த பிசாசுகளை தான், அந்த தேவ தூதர்களை தான் என்ன பண்ணிருக்காங்க, ஏசப்பா சங்கிலினால கட்டி பாதாளத்துல அடைச்சிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஆனா மனுஷங்களுக்கு இவங்க தெரியாம பண்றதுனால இவங்களுக்கு அந்த தேவ தூதருக்கு கை கொடாமல், எபிரேயர்ல இருக்கும் அந்த வசனம், தேவ தூதருக்கு கை கொடுக்காம நமக்கு கை கொடுத்தாங்க ஏசப்பா. அவங்க நமக்காக வந்தாங்க அந்த உலகத்துக்கு, நம்மள மீட்டு கொண்டாங்க. நம்மளும் அதே பாவம் செஞ்சோம். ஆனா வந்து ஏசப்பா நம்ம அறியாம செய்ததுனால நமக்கு நம்மளை வந்து ஏசப்பா அவங்க பிள்ளையாக மீட்டு கொண்டாங்க. அந்த மாதிரியான பாவங்கள், விபச்சார பாவம், அந்த அந்த தேவதூதர்களோடு செய்த பாவம், அப்புறம் சோதம் குமாராவுல வந்து இந்த ஓரின சேர்க்கை பாவம் இருந்திருக்கு. அது என்னது, ஒரு பெண்ணோட ஆணோட, இப்ப நிறைய அந்த மாதிரியான காரியங்கள் தமிழ்நாட்டுல கூட, தமிழ்நாடு எல்லாமே உலகம் ஃபுல்லுமே அந்த மாதிரி இருக்குது. நிறைய பெண்ணோட இருக்கிற மேரேஜ் பண்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான காரியங்கள் ஆணோட அந்த காரியங்கள்லாம் எங்க இருந்துச்சுன்னா சோதோம் குமோரா. அதுக்குதான் அந்த பேரே கொடுத்திருப்பாங்க, அந்த சோதோம் குமோரா பாவம். சோதோம் குமோராவிலயும் அந்த மாதிரியான பாவங்கள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த தேவ தூதர்கள் மூலமா வந்த பாவத்தினால அந்த மனிதர்கள் நோவா குடும்பத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் ஏசப்பா அழிச்சிருவாங்க. ஆனாலும் அந்த காமுக்குள்ள கொஞ்சோண்டு அந்த நோவாவுடைய மகன்ல காம்னு ஒருத்தன் இருப்பான், அவனுடைய இதுல கொஞ்சம் பாவம் அதுல கலந்து அவனுக்கு வந்துடுச்சு. அதுல
அதுல இருந்து வந்ததுதான் இப்போ நம்ம உலகம் ஃபுல்லா ஒவ்வொரு சந்ததிகள். அதுல அந்த பாவ சந்ததிகள். அப்புறமா சோதம் குமாரா மக்களும் அந்த மாதிரி பாவத்தினால அவங்கள அக்கினினால ஆண்டவர் அழிச்சாரு. அப்புறம் காயினுடைய வழியில் நடந்து இவங்களோட வேர்கள்லாம் எப்படி அசுத்தமான வேர்கள் பாருங்க. இந்த விபச்சார வேர், அந்த மாதிரியான வேர். அப்புறம் காயினுடைய பாவம் வந்து கொலை. ஏன் கொலை பண்ணணும்? அவனுடைய பிரதர், அவனுடைய ஆபேல் ஆபேல வந்து கொன்றுறான். அவனுடைய காணிக்கை ஏசப்பா ஏற்றுக்கொண்டுட்டாங்க, என்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளல. அவனுக்கு அப்படியே எரிச்சல் வருது. அந்த எரிச்சலின் வேர், எரிச்சல் வந்தவனே கோபத்துல அவனை வந்து கொன்னு போட்டுறான். அந்த எரிச்சலின் வேர். இந்த இதெல்லாம் அந்த வேரெல்லாம் பிடுங்கப்படணும் வேரோடு. அதெல்லாம் நம்ம நம்ம ஆட்கள் அந்த வேர்கள் இருந்தா நம்ம சகோதரர் மேல பகை, அவங்க நம்மளை விட வசதியா இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அவங்கள அந்த மாதிரி நம்மளை ஏமாத்துறவங்க, பணத்துல நம்மளை ஏமாத்துறவங்க, அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் நம்ம மன்னிக்கும் போது இந்த கசப்பான வேர், இந்த எரிச்சலின் வேர்கள்லாம் நம்மகிட்ட இருந்து பிடுங்கப்படும். அடுத்து பிழையாம் என்ன பண்றாருன்னா, பிழையாம் வந்து தேவனுடைய தீர்க்கதரிசி தான். ஆனா பணத்துக்காக என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்ய வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அந்த பாலாக்கும், மோவாப் தேசத்து ராஜா தான் பாலாக்குங்கிறவர் என்ன சொல்லுவாரு? இந்த இஸ்ரவேல் தேசத்து மக்களை சாபம் போட்டுரு அப்படின்னு சொல்லுவாரு. சாபம் போடு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இவர் வந்து சபிக்க மாட்டாரு. ஆனாலும் என்ன பண்ணிருவாருன்னா, தேவன் சபிக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. அதனால சபிக்க மாட்டாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்துருவாரு அந்த பாலாக்குக்கு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த இவங்களை வந்து உங்களோட விருந்துக்கு அழைங்க. அப்போ விருந்துக்கு வந்தாங்கன்னா விக்கிரக ஆராதனையில படைச்சதெல்லாம் சாப்பிட்டு அவங்க உங்களோட பெண் கொடுத்து அந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னா ஆண்டவருக்கு பிடிக்காது. அவங்க மேல கோவப்பட்டுருவாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அப்படின்னு சொல்லி ஒரு இந்த பணத்துக்காக இஸ்ரவேல் ஜனங்களை விக்கிரகத்துக்கு படைத்தவைகளை புசிக்க சொல்லி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இதை பண்ணி விட்டுறான் அந்த பிழையாம் தீர்க்கதரிசி. அந்த மாதிரியான அந்த பிழையாமுக்குள்ள இருந்த வேர், பண ஆசையின் வேர். நமக்கு சில பண ஆசையின் வேர்கள் இருக்கும். அந்த வேர்கள் எல்லாம் பிடுங்கப்படணும். அதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காதது. அது காரிருளுக்கு கொண்டு போயிரும் நம்மளெல்லாம். கனி இல்லாதவர்களா மாற்றி. அடுத்து விக்கிரக ஆராதனையின் நச்சு வேர். அது வந்து உபாகமம் 29ஆம் அதிகாரம் 16, 17, 18. உபாகமம் 29, 16, 17, 18. நான் எகிப்து தேசத்தில் குடியிருந்ததையும் நாம் கடந்து வந்த இடங்களிலிருந்த ஜாதிகளின் நடுவில் நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய அருவருப்புகளையும் அவர்களிடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவர்களுடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறீர்கள். ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயம் உள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். ஆமென். நஞ்சுன்னா பாய்சன். அப்போ விக்கிரக ஆராதனை நம்மள அப்படியே பாய்சன் ஆக்கிரும். எட்டி மாதிரி கசப்பான வேர் நமக்குள்ள உண்டாக்கிரும். இவங்களுக்காக அவங்களுக்காக அப்படின்னு சொல்லி சிலவங்க எல்லாம் அந்த விக்கிரக ஆராதனையில இருந்து வாங்கன்னு சொன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டா கூட எங்க உற்றார்கள்லாம் எங்களை விட்டுட்டு போயிருவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன, அந்த மாதிரி நினைச்சு அதை விட்டு வரவே மாட்டாங்க. ஏன் வர மாட்டேங்காங்க? அந்த அந்த வேர் அவங்கள அந்த நச்சு வேர், நஞ்சுங்கிறது அவங்களுக்கே தெரியல. அந்த நஞ்சுன்னு தெரியும் போது அதை விட்டு வெளியே வரணும். ஒரு இது பாய்சன்னு தெரிஞ்சு அதை விட்டு வெளியே வந்துடும். ஏன்னா அந்த விக்கிரக ஆராதனை ஒரு அவங்கள இந்த இதெல்லாம் ஆட்டி படைக்குது. சர்ப்பத்தின் உருவத்துல வச்சிருக்காங்க. அது இதுன்னு எல்லாம் அந்த ஊரும் பிராணிகளை எதுவுமே வணங்காதீங்கன்னு சொல்லி ஏசப்பா நமக்கு கட்டளை கொடுத்திருக்காங்க. அது வந்து என்னது? பாய்சன், எட்டியை போல கசப்பான வேராக நம்முடைய வேரை மாற்றிடும். அதை விட்டு நம்ம அந்த வேர் வந்து முற்றிலுமா நீக்கப்படணும். விக்கிரக ஆராதனையே இருக்கக்கூடாது. அதெல்லாம் வேரோடு அறுக்கப்படணும். அடுத்தது சவுல் தாவீது மேல எரிச்சலின் வேர் இருந்தது. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 31, 32, 33, 34. சொல்லுங்க. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 31 34 வரை. ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும்
உன் ராஜ்ய பாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும்? அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. இந்த ஆமா. சவுலுக்கு இன்னொரு இடத்துல ஆண்டவர் எரிச்சலின் ஆவியை கட்டளையிட்டாருன்னு இருக்கும் அந்த இதுல. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் அவரை விட்டு விலகிடுவாரு. என்ன பண்ணுவாருன்னா பாவம் செய்வாரு. இந்த அவர் வந்து இந்த என்ன பண்ணக்கூடாது, பலி செலுத்தக்கூடாது தேவனுக்கு. ஆசாரிய ஊழிய அழைப்பு அவருக்கு கிடையாது, வெறும் ராஜா இதுதான். சாமுவேல்ங்கிற தீர்க்கதரிசி வர்றதுக்கு முன்னாடியே இவர் போய் இவரே போய் ஆசாரியன் மாதிரி தேவனுக்கு உரிய இதெல்லாம் பண்ணிடுவாரு, அந்த ஆசாரிய இதை பண்ணிடுவாரு. அந்த பண்ணதுனால அப்போ ஆண்டவருக்கு பிடிக்காது. அதனால இவருக்குள்ள எரிச்சலின் ஆவி வந்துரும். எரிச்சலின் ஆவி வந்ததுனால அடுத்து வந்து ஏசப்பா தாவீதை செலக்ட் பண்ணிட்டாங்க, இவனை விட்டுட்டு, சவுலை விட்டுட்டு. இவனை தாவீதை அபிஷேகம் பண்ணதுனால தாவீதை பார்க்கும் போதெல்லாம் இவனுக்கு எரிச்சல் வரும். இவன் நம்ம இருக்கிற ஸ்தானத்துல இவன் வரப்போறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான எரிச்சலின் வேர் அவனுக்குள்ள இருக்கு. அந்த வேர் வந்து பிடுங்கப்படணும். இப்போ நம்ம நம்ம இதுல கூட எப்படின்னா, இப்போ கொஞ்சம் ஒருத்தவங்க வந்து ஒரு அப்பா வந்து வயசாயிட்டாங்கன்னா அந்த அவங்க பையனை அடுத்த இடத்துல அந்த ஸ்தானத்துல ஊழியத்துல உருவாக்கணும். அவங்க உருவாக்காம நான் மட்டும்தான் ஹீரோவா இருப்பேன் லாஸ்ட் வரை, அப்படி அந்த மாதிரியா நினைக்க கூடாது. அந்த மாதிரி ராஜா ஸ்தானத்துல அவரு நான் மட்டும்தான், அடுத்த அடுத்த ஜெனரேஷன் வரணும், அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கணும் தேவனுக்காக. அந்த மாதிரியான இது வந்து நிறைய பேருக்கு அந்த இது வரல. அந்த அந்த இது என்னன்னா அவங்கள பத்தி கம்பேர் பண்ணுவாங்க. எனக்கு எவ்வளவு இது நான் அதிகாரம் கொடுத்திருக்காங்க, எனக்கு எவ்வளவு வரங்கள் அப்படின்னு அந்த மாதிரியான இருக்கக்கூடாது. அது வந்து எரிச்சலின் வேரா மாறிடும். அவங்க மேல கோவம் வரும், எரிச்சல் வரும். அது கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா இருக்கும் போதே அதை வேரோட பிடுங்கிடணும். அப்புறம் அது ஆழமா போயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். அப்புறமா தான் ஈட்டியை வச்சு குத்துறது, அவனை கொல்லாம விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது, அந்த இதெல்லாம் வருது. இந்த வேர் வந்து பிடுங்கப்படணும். அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம், வேர் வந்து பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. இது ரோமர் 11:16-24 வரை. ரோமர் 11ஆம் அதிகாரம். மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே. இந்த இதுல வந்து பெருமையான வேர் நமக்குள்ள இருக்கக்கூடாது, வேர் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேர் வேர் வேர்னே சொல்லிட்டே இருக்காங்களே, இந்த வேர் வந்து எப்படி பரிசுத்தமாக்கப்படும்? ஏன்னா நம்ம வந்து ஆதாம் ஏவாள் அதுல இருந்து அந்த பாவ வேர் வந்துகிட்டே இருக்கு. ரூட் ஜெனரேஷனல் தலைமுறை தலைமுறையா ஏசப்பா கூட சொல்லியிருக்காங்க, 4ஆம் 3ஆம் தலைமுறை வரை நான் கேட்பேன் செய்த பாவத்தை அப்படின்னு சொல்லி. அந்த இதெல்லாம் அந்த வேர் வந்து ஜெனரேஷனல் கர்ஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ஒரு வியாதி ஒரு ரத்தத்திலே வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் நீக்கப்படணும்னா என்ன பண்ணணும்னா வேர் பரிசுத்தமா இருக்கணும். ஒரு மாவு வந்து அது வந்து முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமா இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்கும். இப்ப ஆதாம் ஏவாள் சுத்தமா இருந்திருக்கும். அதுக்குதான் ஏசப்பா சொல்றாங்க. அதனால வேர் வந்து பரிசுத்தமா இருக்கும், அந்த கனிகளும் பரிசுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்றாருன்னா ஏசப்பா அவரே இறங்கி வர்றாரு. ஏசாயா 11:1-2 வாசிக்கலாம். ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்கள் 11:1-2 தானே சிஸ்டர்?
ஈசா என்னும் ஆமா 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 அடிமரத்திலிருந்து கரெக்ட் தான். ஈசா என்னும் வாசிங்க. அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கியிருப்பார். ஆமென். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈசாயின் அடிமரத்துல இருந்து வேர் தோன்றும். ஈசா யாருன்னா ஆஹ் தாவீதுடைய அப்பா தான் ஈசா. அதனால ஏசப்பா என்ன பண்றாங்க, அந்த வந்துகிட்டே இருக்கிற அந்த பாவமான ஜெனரேஷன்ல இருந்து தாவீதுன்னு ஒருத்தரை உருவாக்குறாங்க. அவன் வந்து ஆடு மேய்க்கிற ஒரு அவனுக்கு தள்ளப்பட்ட ஒரு நிலைமை தான் அவனுக்கு. மத்த எல்லாத்தையும் நல்ல நிலைமையில நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைமையில அந்த மாதிரி வச்ச மாதிரி சோல்ஜர்ஸ் தான் இருக்காங்க மற்ற சகோதரர்கள். அந்த 8வதா இருக்கிற அந்த கடைசியான அந்த தாவீது வந்து ஒரு தள்ளப்பட்டவனை போல அவனை ஒரு உதவிக்காக அவங்க சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்கறது, இன்னும் அந்த அவங்க வீட்டுல உள்ள ஆடை போய் காட்டுல மேய்ச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வரணும், இதுதான் அவனுடைய வேலை. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காடு வனாந்தரத்துல அவரை உருவாக்குறாரு. அவனுக்கு நிறைய போராட்டம் வருது. அந்த நேரத்துல உருவாக்கப்பட்டு அவனை வந்து சுத்திகரிச்சு அந்த ஜெனரேஷன்ல அவர் வரணும்னு அவர் அப்படியே சுத்திகரிச்சுட்டே வர்றாரு. அது ஆபிரகாம்ல இருந்தே வந்துட்டே இருக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அடுத்து வந்து இந்த இவர் தாவீதை பிடிச்சிடுறாரு. ஈசாயின் மகனாகிய தாவீது. தாவீதுடைய வம்சத்துல வந்ததுதான் எனது ஏசப்பா. நம்ம மத்தேயு முதல்ல அதிகாரத்திலே வரும். தாவீதுடைய வம்சத்துல வந்த யோசேப்புக்கு தான் யோசேப்புடைய வம்சத்துல பிறக்கணும்னு சொல்லிதான் மரியாளுடைய வயிற்றுல தேவன் ஆவியானவரால் உருவாக்கப்பட்டார். ஆவியானவர்னாலதான் அவரு வர்றாரு. அந்த பரிசுத்தமான ஒரு தேவன், எந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எந்த ரிலேஷன்ஷிப் இல்லாம வந்த அந்த பரிசுத்த வித்து தான் ஏசப்பா. அவர் வேர், அதுதான் சொல்லியிருக்காங்க, ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் துளிர்த்து. அந்த வேர் யாருன்னா தாவீது ஜெனரேஷன்ல வந்த ஈசாவுடைய மகனாகிய தாவீதின் வேர்ல இருந்து தாவீதின் ஜெனரேஷன்ல இருந்து வந்த ஏசப்பா தான் அந்த ஈசாயின் அடிமரத்துல துளிர்த்த வேர். அது மூலமா இந்த உலகமே வந்து ஆசீர்வதிக்கப்படும். ஏசாயா 27:6 பாருங்க. ஏசாயா 27:6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென். இது வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா, யாக்கோபு வேர் பற்றி. அந்த யாக்கோபு சொன்னேன்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அது அவங்க ஜெனரேஷன்ல தான் வந்து ஈசா, அப்புறம் தாவீது, அதுலதான் ஏசப்பா பிறக்குறாங்க. அந்த அந்த சந்ததி ஒரு சந்ததி அப்படியே பரிசுத்தப்படுத்தி கொண்டு வந்து அந்த சந்ததியில அவர் பிறந்து அவர் இந்த உலகத்துல வந்து பாவங்களுக்காக எல்லா சாபங்களுக்காக அந்த ரூட் வேரோட பிடுங்கப்பட அந்த ஆதாம் ஏவாள் செய்த பாவங்கள் அந்த பிசாசினுடைய வித்து பிசாசினுடைய விதைகள் எல்லாம் போட்டு வச்சிருந்தான்ல, கசப்பான வேறு, கொலை, கொள்ளை, அசுத்தம், விபச்சாரம், அந்த வேர்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு அந்த வேரெல்லாம் பிடுங்கி பரிசுத்தமா மாத்துறதுக்காக தான் ஏசப்பா வந்து இந்த உலகத்துல வந்தாரு. அதனாலதான் இந்த உலகம் முழுவதுமே பலனால நிரப்பப்படும் காலம் வரும்னு சொல்றாங்கல்ல. அந்த இஸ்ரவேல் நாட்டுலதான் ஏசப்பா பிறக்குறார். அந்த இஸ்ரவேல் நாட்டின் மூலமா உலகம் ஃபுல்லா ஆசீர்வதிக்கப்படுது. ஏசு கிறிஸ்துவினுடைய அவர் நம்முடைய பாவங்களுக்காக பலியாகி நம்மளை பரிசுத்தப்படுத்துறாரு. அதான் வேர் பரிசுத்தமா இருந்தா எல்லாமே கனிகள்லாம் பரிசுத்தமா இருக்குமேன்னு சொல்லி போட்டிருக்குது. இப்போ நீங்க அந்த வசனத்தை வாசிங்க, கரெக்ட். அது பாதி வாசிறீங்களா? இது ரோமர் 11:13 16 இருந்து 24 பாதி வாசிச்சிருக்கோம். இன்னும் 24 வரை வாசிக்கணும். அதுல நிறைய போட்டிருக்கோம். ரோமர் ரோமர் 11 11 அத முதற்பலனாகிய 16 இருந்து 24 வரையே வாசிருங்க. மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்தம்மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே, நல்லது. அவ்விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தை இராமல் பயந்திரு.
சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அன்றியும் அவர்கள் அவ்விசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? இதுல ஏசப்பா ஒரு நல்ல ஒலிவ மரம், நம்ம காட்டு ஒலிவ மரமா இருக்கும். அந்த காட்டு ஒலிவ மரத்தை எடுத்து நல்ல ஒலிவ மரத்தோட ஒட்ட வைக்கிறாங்க கிளைய. அந்த நல்ல ஒலிவ மரத்தின் கிளையோடு ஒட்ட வைக்கும்போது அது நல்ல வேர் இருக்கு. ஒலிவ மரத்தின் வேர், நல்ல ஒலிவ மரத்துக்கு வேர் இருக்கு. ஆனா அதோட அந்த கிளையை எடுத்து காட்டு ஒலிவ கிளையாகிய நம்ம ஒவ்வொரு காட்டு ஒலிவ மரத்தின் கிளைகளை அந்த கிளையை எடுத்து இங்க ஏசப்பாவோடு ஒட்ட வைக்கிறாங்க. தேவனோடு பரிசுத்தமான வேர், தேவனுடைய வேர். அப்போ அந்த கிளையில பரிசுத்தமான கிளைகளோடு நம்ம ஒட்டப்படுறோம். அதான் நம்ம திராட்சை செடின்ட்டு ஒரு பாட்டு கூட பாடிப்பாங்க. கிளியரா இருக்குதா? அது ஏசாயாவுல இருக்கு அந்த வசனங்கள். அந்த மாதிரி அந்த இதோட நம்மளை ஒட்ட வச்சிருக்காங்க ஏசப்பா. அதான் அவிசுவாசம் இந்த மாதிரியான எல்லாம் பிடுங்கப்பட்டு அந்த சுவாப கிளையில இப்ப கிளியரா கேக்குது. கொஞ்சம் முன்னால பிரேக் ஆச்சு சிஸ்டர். அது நெட் கொஞ்சம் இதா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் சுவாப கிளைகள், நம்முடைய சுவாப குணம், ஜென்ம சுவாபம் சொல்லுவாங்களா, தொடர்ந்து வரும். அவங்க தாத்தாவுடைய குணம் அப்படியே வந்திருக்கு. அந்த மாதிரி ஜென்ம சுவாபங்கள், குணங்கள், அந்த இதெல்லாம் அந்த கிளைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு நல்ல ஒலிவ மரமாகி இயேசுவின் கிளைகளோடு நம்ம ஒட்டப்பட்டிருக்கும் போது நம்மளும் நல்ல கனிகளை கொடுக்கலாம். அதுதான் அந்த இதுல போட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன வேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொன்னு அன்பான வேர் இருக்கணும். எபேசியர் 3:15-19 வரை. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதுல என்ன பண்ணணும்னு, தேவனோட ஐக்கியம் இருக்கதான். ஐக்கியம்னா அவரோடு கனெக்ட் ஆகணும். நல்ல ஒலிவ மரத்தோடு கனெக்ட் ஆகி ஜெபிக்க தேவனுடைய சுவாபங்கள் நமக்குள்ள வரும். அன்பான சுவாபம், விசுவாசம், அதெல்லாம் நமக்குள்ள வேறுண்டுது. ஆவியின் கனிகள் நமக்கு உண்டாகுது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம் எல்லாம் உண்டாகுது. ஏன்னா ஏசப்பா எவ்வளோ அடிக்கப்பட்டாங்க, அவமானப்படுத்தப்பட்டாங்க. அவரே இவ்வளோ வேதனைப்பட்டிருக்காரு. அப்போ நம்ம அவமானப்பட்டா கூட பரவாயில்ல, தேவனுக்காக அதை நம்ம சகிக்கணும். அந்த அவமானத்தை நான் அதை பெருசா என்ன அவமானப்படுத்துறவங்களெல்லாம் மன்னிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்மளை திட்டினவங்க, அடிச்சவங்க, ஏசப்பா காரி துப்புனாங்க, வாரினால் அடித்தாங்க, கன்னத்துல அறைந்தாங்க, அந்த தாடை முடி
பிச்சு முடியெல்லாம் அத்து எடுத்தாங்க. அந்த மாதிரியான உபத்திரவங்கள் பாதையில கூட நம்ம ஏசப்பாவை விட்டு விலகவே கூடாது. ஏன்னா கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லி அவரோட அன்புல நிலைத்திருக்கும் போது, அவரோட ஐக்கியப்பட்டு ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, இயேசுவை நேசிக்க 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 நம்முடைய வேர் வந்து பரிசுத்தமாகிட்டே இருக்குது. அந்த வேருக்கு வந்து விசுவாச வேரும் இருக்கணும். அடுத்தது வசனம் எனும் வேர். இந்த 2 தான், அதுக்கப்புறம் முடிச்சிடலாம். விசுவாச வேர் வந்து கொலோசியர் 2:5-8 வரை. சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி 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 விசுவாசத்துல பெருகணும். அந்த வேர் விசுவாசம், அசைக்க முடியாத நம்பிக்கை ஆண்டவரோட. ஒரு கப்பல்ல நங்கூரம் போடுவாங்களா, அந்த மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஆண்டவரை ஏசப்பா விட மாட்டேன், அந்த மாதிரியான விசுவாசமும் இருக்கணும். நம்ம இந்த பைபிள்ல சொல்லியிருக்கல, அன்பு, விசுவாசம், இந்த நம்பிக்கை, இந்த இதுல வந்து அன்பே பெரியதுன்னு போட்டிருக்கு. அதான் அன்பு, தேவனோடு இருக்கிற அன்பை விட்டுறவே கூடாது. ஆண்டவருடைய அன்புக்காக நான் எதையும் தாங்க தயாரா இருக்கேன், அவர் என்ன விட மாட்டாரு. அப்படிதான் அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினியில போட்டா கூட பரவாயில்ல, ஏசப்பாவோட அன்பை விட்டு என்ன பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் நம்முடைய உபத்திரவங்கள், பிரச்சனைகள், பாடுகள், இது பயங்கரமா இருக்கு ஏசப்பா, என்னால தாங்க முடியலப்பா அப்படின்னு சொன்னா கூட நம்ம ஏசப்பா விட்டு விடவே கூடாது. நம்பிக்கை நங்குறோம், அவர்தான் எல்லாமே. அவர் இல்லாம அவர்தான் நமக்கு உதவி செய்யணும். எல்லா போராட்டம் பிரச்சனையில இருந்து அவர் விடுவிக்கிறவர் அவர்தான். அதனால அவரை நம்ம கொஞ்ச நாள் அந்த பாடுகள் பிரச்சனைகளை நம்ம சகித்து அதுலயும் ஜெபத்தை விடக்கூடாது, வேத வாசிப்பை விடக்கூடாது. அன்பான வேர், விசுவாச வேரை நம்ம காத்து கொள்ளணும். ஏசப்பாவோட இருக்கு விசுவாச நம்பிக்கை எல்லாம் போட்டு இதெல்லாம் நமக்கு இதாகாது. நம்ம ஜெபிக்க ஜெபிக்க கூட கொஞ்சம் தான் போராட்டம் வருது, பேசாம நம்ம அந்த வேற சினிமா பாக்குறது அது இதுன்ட்டு உலக பிரகாரமா நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா சாத்தான் எப்படா நம்மளை கீழே தள்ளலான்னு பார்த்து ரெடியா இருப்பான். இது ஏதோ நம்ம கடைசி காலத்துல இருக்கும். அந்த கட்டி போட்டு வச்சிருக்காங்களா பாதாளத்துல, அந்த பிசாசெல்லாம் திறந்து விடக்கூடிய கடைசி காலம். ஏன்னா அந்த பிசாசு ஆட்சி செய்யக்கூடிய 7 வருடம் இருக்குல்ல, அதனால அது ரெடியா இருக்குது. அதனாலதான் நிறைய இடத்துல பார்த்தா அவ்வளோ உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள். அதனால நம்ம வந்து கவனமா இருக்கணும். நிறைய நம்ம ரிஜெக்ட் பண்ணணும், எது எது நம்ம செய்யக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாததை தள்ளிட்டு ஆண்டவரோட இருக்கிறத நம்ம அதிகமாக்கணும். அடுத்து வந்து வசனம் நிறைந்த வேரா இருக்கணும். ஏசாயா 5:24. இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. ஒரு வேருக்கு தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்படிதானே? தண்ணி மாதிரிதான் அந்த வசனம். இந்த வசனத்தை வந்து வெறுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பைபிளே வாசிக்க மாட்டேன், ஏசப்பா எனக்கு உதவியே செய்யல அப்படின்னு சொல்லி நம்ம ஏசப்பா மேலே கோவத்துல இருக்கலாம். அதை கூட ஏசப்பா மன்னிச்சிருங்க, நான் தெரியாம கோபத்துல பேசிட்டேன் அப்படி நம்ம மன்னிப்பு கேட்கணும், மனம் திரும்பணும். வேதத்தை வாசிக்காத பாவத்தை மன்னிங்க, வேதத்தை வாசிக்கலன்னு வேர் வந்து எரிந்து போயிரும் போட்டிருக்கு. அடுத்து எரேமியா 17:7-8 அதுல வாசித்தா தண்ணீர்ல நாட்டப்பட்ட மரம், அத பத்தி பார்க்கலாம். எரேமியா 17:7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறவங்க வந்து தண்ணீர்ல நாட்டப்பட்டவங்க. அந்த நம்பிக்கைங்கிற இது வேர் நமக்குள்ள இருந்தனா
தண்ணீர்ல நாட்டப்பட்டது போல நல்ல நம்ம தண்ணியே இல்லாத நேரம், அதாவது வறட்சியான நேரத்திலயும் கனி கொடுப்பாங்களாம். அதேதான் நமக்கு சங்கீதத்துல 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் வந்து நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அதனால வேதத்தை மறக்க கூடாது. வேதத்தை மறந்தா உன் பிள்ளைகளை மறப்பேன்னு சொல்லியிருக்காங்க ஏசப்பா. அதனால வேதம் வந்து நம்முடைய வேரை வேதத்தை வாசிக்காம இருந்தா வேர் எரிந்து காய்ந்து போயிரும்னு போட்டிருக்கு. அதனால நம்ம தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தாலும் ஆனா வேதத்தையும் விடக்கூடாது, ஜெபத்தையும் விடக்கூடாது, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தையும் விடக்கூடாது, வேத வசனத்தையும் விடக்கூடாது, விசுவாசம், அன்பு இதெல்லாம் விடக்கூடாது. அப்போ நம்முடைய கனிகள் வந்து ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை பொறுமை வந்துரும். நிறைய உபத்திரவத்து வழியா போகும்போது தான் ஐயோ இவங்கெல்லாம் இப்படி இவங்களெல்லாம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, நம்ம எவ்வளவு உபத்திரவத்தின் பாதையில வந்திருக்கோம் போதுதான் மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய பெருமைகள் அதெல்லாம் எடுக்கப்படும். நமக்கு ஒரு தாழ்மை வரும், ஒரு சகிப்புத்தன்மை வரும், பொறுமை வரும். அந்த உபத்திரவத்தின் பாதையில தான் அந்த மாதிரியான இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு கூட நான் ஒரு சாட்சி ஒரு இது ஏடென் டிவில போட்டிருந்தாங்க. அத பார்த்தேன். ஒரு ஒரு அம்மா அவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஊழியம் செய்யலாம்னு சொல்லி அவங்க ஏசப்பா சொல்லி தான் அந்த ஹஸ்பண்ட் மேரேஜ் பண்றாங்க. மேரேஜ் பண்ணி கொஞ்ச நாள் பார்த்தேன்னா, இந்த சிஸ்டருக்கு பார்த்தா வயிறு ஃபுல்லா ஃபைப்ராய்டு கட்டி அப்படின்னு சொல்லி அப்புறம் கட்டியெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து, அவங்க அப்பதான் கொஞ்சம் நல்லாயிட்டு வந்து அப்படி இருக்காங்க. அதுக்குள்ள அவங்க ஹஸ்பண்டுக்கு பார்த்தா அந்த மன நோயினால பாதிக்கப்பட்டு அவருக்கு எத பார்த்தாலும் பயம். செவுர பார்த்தா செவுரு அவர் மேல விழுற மாதிரி இருக்குதாம். அதனால அவர் வீட்டுக்குள்ளேயே ஹெல்மெட் போட்டுட்டே இருக்கிறாரு. ஹெல்மெட் போட்டுட்டே எங்க போனாலும் பயம். தூங்க முடியாது, தூக்கம் வராது. அந்த மன போராட்டத்த இந்த நாட்கள்ல கடைசி நாட்கள்ல நெறைய பேருக்கு இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்த பிசாசு கொண்டு வர்ற அந்த சைக்காலஜிக்கல் வார் இப்போ நெறைய நடக்குது உலகத்துல. பிசாசு கொண்டு வர்றது. சிந்தைய பாதிக்கிறான் நெறைய. மொபைல் போன் அதிகமா யூஸ் பண்றதுனாலும் அந்த சிந்தை பாதிக்கப்படுது. ட்ரக்ஸ் யூஸ் பண்றதுனால பாதிக்கப்படுது. அப்புறம் அது யூஸ் பண்ணாமலே இருந்தாலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறவங்களையும் சிலவங்கள வந்து பாதிக்கிறான். ஏன்னா அவங்க அந்த மாதிரி இருக்கப்பட்டவங்கள எல்லாம் விடுவிக்க போறாங்க. அதுக்காக அவங்க மேல ஒரு ஸ்டார் இருக்கிறத பாக்குறான். உடனே அவங்கள அட்டாக் பண்ணி ரொம்ப அதான் அந்த மாதிரியான காரியங்கள் வந்து சிந்தையில போடுறான் பிசாசு. இந்த கடைசி காலத்துல பயங்கரமான காலமா இருக்குது. அந்த மாதிரி அவங்க ஹெல்மெட் போட்டுட்டே தான் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்களாம். உட்கார்ந்து அந்த பெட்டை விட்டு நகரவே மாட்டாங்களாம். அவங்களுக்கு பாத்ரூம் போனா எங்க போனாலும் ஒய்ஃப் கூட்டிட்டு போயிட்டே வரணும். நைட்டு தூங்கும் போது கூட அவங்களால நிம்மதியா தூங்க முடியாது. அவங்க அழுது ப்ரேயர் பண்ணா கூட இவங்களுக்கு கேட்டுருமோன்னு சொல்லி இந்த வாயில டவல் வச்சு இப்படி மூடிட்டு தான் ப்ரேயர் பண்ணுவாங்களாம். அப்படி கத்தி கதறி அழணும்னு இருக்குமா. அப்படி ப்ரேயர் பண்ணி 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 அப்புறமா அதுல இருந்து அவர் விடுதலையாக்கி அப்புறம் ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தங்க வந்து இவர் மேல ஸ்டார் இருக்கு. இவர் வந்து ஆண்டவருக்காக பலத்த காரியங்களை செய்ய போறாரு. அதனாலதான் சாத்தான் இந்த மாதிரி கட்டி வைத்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விடுதலையாக்கி அவர் ஊழியம் செய்ய செய்ய அவருக்கு அந்த இதுல இருந்து கம்ப்ளீட்டா டெலிவர் ஆயிட்டாங்க. இப்போ ஊழியம் செய்யறாங்க 2 பேரும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இப்போ இதே மாதிரி மனநிலையில பாதிக்கப்பட்டவங்க அவங்களெல்லாம் விடுதலையாக்குறாங்க. நிறைய விபச்சாரத்துல இருக்கவங்களை விடுதலையாக்கப்படுறாங்க அவங்க ஊழியத்தின் மூலமா. அப்படியே ஆண்டவர் வந்து உபயோகப்படுத்துறாங்க. இந்த கடைசி காலத்துல எப்படி சாத்தான் அவன் வேற போடுறதுல அவனுடைய தூங்கும் போதுதான் களைகளை விதைப்பான். அதனாலதான் நம்ம வந்து விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொல்றோம். நம்ம நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பரிசுத்தப்படுத்தி ஜெபிச்சுட்டு வசனத்தை சொல்லிட்டு அப்படியே இயேசுவே சிந்தையை காத்துக்கொள்ளுங்க, ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் இயேசுவின் ரத்தத்துல மறைக்கிறேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹalleluya hallelujah ரபா பாபா பர்ரா தர்ரா கட்டர்ரா கலபா கபா லபா ஷாகா தடா கட்ட ரகதர பலபா. இயேசுவே இந்த வேளையில அப்பா ஸ்தோத்திரம் இந்த மாதிரியான கசப்பான வேர்கள் அப்பா, எரிச்சலின் வேர்கள் இன்னும் அப்பா எங்க முன்னோர்களுடைய சுவாப கிளைகள் எது இருந்தாலும் அதெல்லாம் முற்றிலுமாய் பிடுங்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே என்ன பெருமையான வேர்கள் இருந்தாலும் அவிசுவாச வேர்கள் இருந்தாலும் அதெல்லாம் கசப்பான வேர் நஞ்சான வேர் எல்லாத்தையும் வேரோடு பிடிங்கி அப்புறப்படுத்தி போடுங்க ஆண்டவரே. நாங்க எதையும் ஆண்டவரே ஆராதனை செய்யக்கூடாது, தேவனை மாத்திரம் தான் முதலிடம் கொடுக்கணும்ப்பா.
நீங்க எதையும் விக்கிரகத்தை போல முதலிடம் கொடுக்காதபடி, அது விக்கிரக ஆராதனை ஆயிரும் ஆண்டவரே. உமக்கு முதலிடம் கொடுக்கும்படியாக ஹalleluya, தேவனோடு இருக்கிற ஐக்கியம் பெருகட்டும் ஆண்டவரே. ஹalleluya, இந்த இணைப்புல வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலப்பா தீபா பாபா பர்ராகா தர்ரா பாலா கபா லபா ஆவியானவர் அசைவாடுங்க. எல்லா கசப்பான வேர்கள் வேரோட பிடுங்கப்படட்டும். அவங்களுடைய காயங்கள் ரபா பாபா பாபா ரகா தர்ரா பாலா கபா உள்ளான காயங்களை அடித்து துன்பப்படுத்தின வேர் அந்த காயங்கள், இன்னும் அவமானப்படுத்தின காயங்கள் அதெல்லாம் வேரோடு பிடுங்கப்பட்டு இப்பொழுதே தேவ சமாதானம் நிரப்பட்டு தேவன் காயம் கட்டுகிறவரப்பா. எல்லா இன்னர் வூண்ட்ஸ் ஹீல் ஆகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. எல்லாப்பா என்னென்ன வேர்கள் அப்பா, கசப்பான வேர், எரிச்சல் வேர் இருந்தாலும் அதெல்லாம் எடுத்து போடுங்க. யார் மேலேயாய் நாங்க மன்னிக்காம இருந்த அவங்கள எல்லாம் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நேபுகாத் நேச்சாருக்கு நான் கட்டின பாபிலோன் என்ற அந்த பெருமையான வேர் இருந்ததுனால அவர் மாடு போல 7 வருடங்கள் அப்பா அந்த காட்டுல அப்பா புல்லை மேய்ந்தார் ஆண்டவரே. அந்த நேரத்துல அவர் உணர்ந்து திரும்பி அவருக்கு ஆண்டவரே அவருக்கு கிருபை கொடுத்து மனுஷனாக மாற்றப்பட்டார் அப்பா. அந்த மாதிரியான காரியங்கள் எங்கிட்ட இருந்து அப்பா வேரோடு பிடுங்கப்படட்டும் அப்பா. பெருமையின் வேர்கள் பிடுங்கப்படட்டும் அப்பா. விக்கிரக ஆராதனைகள் எங்க முன்னோர்கள் யாராவது செய்திருந்தா அந்த வேர்கள் பிடுங்கப்படட்டும் ஆண்டவரே. ரீபாலா பக்காபாலா கதர்ரா கட்டர்ரா கதர்ரா பாலா விபச்சாரங்கள் அப்பா இரத்த வழியாக அப்பா கடந்து வந்திருந்தாலும் அதெல்லாம் வேசித்தன பாவங்கள் முன்னோர்கள் செய்திருந்தாலும் அந்த ஜென்ம சுவாபங்கள் எது இருந்தாலும் எங்களுடைய ரத்தம் இயேசுவின் ரத்தத்தால சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. தீபாலா கபாலபா ஷகதடகட ரகதரபல கபல பக்கரபலபா. இயேசுவே நாங்க உம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அப்பா ரத்தத்தினால மீட்டு கொண்டபடினால எங்களுடைய சந்ததி முழுவதும் எங்க ஒவ்வொரு வீடுகளோட குடும்பங்களில ஒவ்வொருவரும் மேல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்பா பாயட்டும். நாடி நரம்புகள் எலும்புகள் ஒவ்வொரு சொல்களில பாயட்டப்பா. எல்லா ஜெனரேஷனா தொடர்ந்து வருகிற வியாதிகளை இன்னைக்கு நீங்க வேரோட அத பிடுங்கி போடுங்க. ரபா கலபரபா வியாதியின் வேர்கள் பிடுங்கப்படட்டும். ஹalleluya, சாப வேர்கள் பிடுங்கப்படட்டும் அப்பா. இச்சையின் வேர்கள் பிடுங்கப்படட்டும். கசப்பின் வேர்கள் பிடுங்கப்படட்டும். அவிசுவாச வேர்கள் பிடுங்கப்படட்டும். தேவனை நம்பாத வேர்கள் பிடுங்கப்படட்டும் ஆண்டவரே. வேதம் வாசிக்க முடியாதபடி அந்த செய்கிற அந்த வேர்கள் பிடுங்கப்படட்டும். சாத்தானுடைய எல்லா விதைகள் வேர்கள் பிடுங்கப்படட்டும். ரபாலா கபாலபா கரா. ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்குள்ள பாயட்டும். இயேசுவே உங்க எஸ்தப்பா உம்மோடு நாங்க இணைக்கப்படுறோம் ஆண்டவரே. உம்மோடு இயேசுவே நல்ல ஒலிவ மரமாகிய இயேசுவோடு பரிசுத்தமான வேரா இருக்கிற இயேசுவோடு அப்பா நாங்க காட்டு ஒலிவ மரமா இருந்தாலும் எங்களை உம்மோடு இணைக்கும் போது உங்க சுவாபங்கள் வெளிப்படட்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்த நற்குணம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவ சமாதானம் நிரப்பட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இதுல தீர்வு கண்டே ஆவேன், இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே வந்தே ஆவேன்னு சொல்லி செப அக்கினி இந்த வேலையில போடப்படட்டும். பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு ரபாலா கபாலா பக்கரபா யுத்தம் பண்ணி தேவனோடு எல்லா பிரச்சனை போராட்டங்களில் இருந்து வெளிவரும்படியான ஒரு அப்பா விசுவாச ஆவினால நிரப்புங்க. ஜப ஆவினால நிரப்புங்க. வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக வசனத்தை அப்பா தியானிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை இயேசுவே உமக்கே செலுத்துறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.